ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் யுகிதா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால். பாஜக அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சி நிறைய தலைவர்களை இந்த நாட்டுக்கு உருவாக்கி இருக்கு. இதுல குறிப்பா பிரதமர் மோடி கடந்த 10 வருடமாக இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. எப்பயுமே ஒரு தலைவர் மிக சிறப்பாக ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி உதவி செய்யறதுக்கு மிக புத்திசாலித்தனமாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த வகையில பார்க்க போனா பிரதமர் மோடி ஆட்சிக்கு பின்னால அமித்ஷா இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தலைவரா இருந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறதை விட தலைவனுக்கு பின்னாடி இருந்து நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு தூண்டுற ஒருத்தர் அந்த நாட்டுக்கு தலைவனானா இந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு சின்ன பதிவு இது. உதாரணத்துக்கு பிரதமர் மோடி பசுமை இந்தியா, வல்லரசு இந்தியா, டிஜிட்டல் இந்தியா இது போல சில விஷயங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டை முன்னேற்றிருக்காரு. அதுக்கு காரணமே அவர் சுயமா யோசிக்காம அடுத்தவங்களோட ஐடியாவை பயன்படுத்தினதுதான். இப்ப நான் சொல்ல வரத பாஜக ஆட்சியில இருக்கிறவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே மோடி தான் யோசிச்சு பண்றாரு அப்படிங்கறத பக்கத்துல இருந்து பார்த்தது போலயே பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அமித்ஷாவோட அறிவு தான் மோடி அவர்கள் 10 வருஷமா பயன்படுத்தி இருக்காரு. அதனால இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா நல்லா கேட்டுக்கோங்க, பாஜக ஆட்சிக்கு வந்தா அமித்ஷாவை பிரதமராக்கணும். அமித்ஷா பிரதமரானா இந்திய நாட்டுக்கு நிறைய நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் பாஜக உள்ள எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதை தான் விரும்புறாங்க. ஏன் பிரதமர் மோடி கூட அதை தான் விரும்புவாருன்னு நான் நினைக்கிறேன். அமித்ஷா பிரதமரா வந்தா பாஜக உள்ள யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, பிரதமர் மோடி உட்பட. ஒருவேளை இந்த தேர்தல்ல பாஜக வெற்றி அடைஞ்சா அமித்ஷாவை பிரதமராக்கணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, பாஜக இருக்கிற கட்சிக்காரங்க ஆசை மட்டும் இல்ல, மக்களோட ஆசையும் இதுதான். ஒரே தலைவர் அடுத்தடுத்து அதே பதவியில இருந்தா அந்த கட்சி சின்ன பின்னமா ஆயிடும். இது மட்டும் இல்ல, மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் யுகிதா. அப்புறம் ஒரு விஷயம், நிறைய பேர் இன்னும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.